நடிகை ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசியிருக்காரு. இது இந்த நிகழ்ச்சி இதுல அரசியல் வேண்டாம். இதுல இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போதை விழிப்புணர்வு பத்தி நீங்க மாணவர்களுக்கு என்ன சொல்றீங்க? அது மாணவர்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். இன்னைக்கு கெட்ட விஷயங்கள், இந்த போதைன்ற விஷயங்கள் ரொம்ப தூரத்துக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அதை தயவு செய்து குழந்தை கிட்ட வராம பெரியவங்க நாமளும் பார்த்துக்கணும். குழந்தைகளும் அதுல மிக கவனமா இருக்கணும். அதுக்கு நாம தான் குழந்தைகள் வழிநடத்தி எடுத்துட்டு போகணும். இது யாருக்காகனா நமக்காக, நம்ம கடலோர சார்ந்த நம்ம மீனவ சொந்தங்கள் நம்ம எல்லாரும் விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 6553 கிலோமீட்டர்ஸ் நம்ம சிஎஸ்எஃப் ஆபீசர்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க சைக்கிளில். இது சாதாரண விஷயங்கள். இதை நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த கடற்கரை நம்ம நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த எல்லா கடற்கரையும் சைக்கிளை சுற்றி வராங்க. ஸோ அவங்கள நம்ம வரவேற்கணும். கண்டிப்பாக அவங்க வரவேற்று அவங்களுக்கு வேற என்ன சந்தோஷம், அவங்க நம்மளை ஊக்குவிக்கிறாங்க, நம்ம விழிப்புணர்வு இருக்குன்றக்காக வர்றாங்க. அவங்க நல்ல முறையாக நம்ம வரவேற்று அவங்க சந்தோஷப்படுத்தி அவங்க இன்னும் கூடுதல் எனர்ஜியை கொடுத்து அவங்க வழி அனுப்புறது நம்மளுடைய நோக்கமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கேட்டேன், இப்போ இந்த கடற்கரையில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடைபெறுது. அதுக்கு இந்த கடலோர காவல்படைக்கு அவங்க என்னென்ன மாதிரியான உதவிகளை பண்ணணும் பொதுமக்கள்? இப்போ பொதுமக்கள் விழிப்புணர்வு இருக்கணும், அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சில இடங்கள்ல தான் ஒரு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை கண்டிப்பா நம்ம போலீஸ் ஆபீசர், கடலோர காவல்படைகள் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மீறி சில காவல்துறை மட்டும் இல்லாமல் பொதுமக்களாகிய நாமளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண இன்னும் அறவே சுத்தமாக நிப்பாட்டிடலாம். ஒரு நடிகை ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசியிருக்காரு. இது இந்த நிகழ்ச்சி இதுல அரசியல் வேண்டாம். இதுல இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போதை விழிப்புணர்வு பத்தி நீங்க மாணவர்களுக்கு என்ன சொல்றீங்க? அது மாணவர்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். இன்னைக்கு கெட்ட விஷயங்கள், இந்த போதைன்ற விஷயங்கள் ரொம்ப தூரத்துக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அதை தயவு செய்து குழந்தை கிட்ட வராம பெரியவங்க நாமளும் பார்த்துக்கணும். குழந்தைகளும் அதுல மிக கவனமா இருக்கணும். அதுக்கு நாம தான் குழந்தைகள் வழிநடத்தி எடுத்துட்டு போகணும். இது யாருக்காகனா நமக்காக, நம்ம கடலோர சார்ந்த நம்ம மீனவ சொந்தங்கள் நம்ம எல்லாரும் விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 6553 கிலோமீட்டர்ஸ் நம்ம சிஎஸ்எஃப் ஆபீசர்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க சைக்கிளில். இது சாதாரண விஷயங்கள். இதை நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த கடற்கரை நம்ம நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த எல்லா கடற்கரையும் சைக்கிளை சுற்றி வராங்க. ஸோ அவங்கள நம்ம வரவேற்கணும். கண்டிப்பாக அவங்க வரவேற்று அவங்களுக்கு வேற என்ன சந்தோஷம், அவங்க நம்மளை ஊக்குவிக்கிறாங்க, நம்ம விழிப்புணர்வு இருக்குன்றக்காக வர்றாங்க. அவங்க நல்ல முறையாக நம்ம வரவேற்று அவங்க சந்தோஷப்படுத்தி அவங்க இன்னும் கூடுதல் எனர்ஜியை கொடுத்து அவங்க வழி அனுப்புறது நம்மளுடைய நோக்கமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கேட்டேன், இப்போ இந்த கடற்கரையில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடைபெறுது. அதுக்கு இந்த கடலோர காவல்படைக்கு அவங்க என்னென்ன மாதிரியான உதவிகளை பண்ணணும் பொதுமக்கள்? இப்போ பொதுமக்கள் விழிப்புணர்வு இருக்கணும், அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சில இடங்கள்ல தான் ஒரு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை கண்டிப்பா நம்ம போலீஸ் ஆபீசர், கடலோர காவல்படைகள் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மீறி சில காவல்துறை மட்டும் இல்லாமல் பொதுமக்களாகிய நாமளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண இன்னும் அறவே சுத்தமாக நிப்பாட்டிடலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.